வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கை சுவாரஸ்யத்தை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இறப்புங்கிறது மர்மமாக தான் இருக்கு. இரண்டாம் உலக போரோட ஹீரோவும் இவர் தான், வில்லனும் இவர் தான். யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரு தான் ஹிட்லர். முதல் உலக போறப்போ ஜெர்மனியோட சாதாரண சோல்ஜராக தான் இருந்திருக்காரு. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜெர்மனியே இவரோடதாக தான் இருந்துச்சு. அவர் பேரை கேட்டாலே இன்னைக்கு வரைக்குமே உலகமே நடுங்குதுன்னு தான் சொல்லணும். இரண்டாம் உலக போறப்போ 5 லட்சத்திற்கும் மேல ஹிட்லரால கொலை பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஹிட்லரோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, எப்படி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு, இந்த மாதிரி பல திருப்பங்களோடையும் இவருடைய முடிவு என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்த் ஆஸ்திரியாவில் உள்ள பிரனவுங்கிற இடத்துல 1889 வருஷம் ஏப்ரல் 20ஆம் தேதி ஹிட்லர் அவர்கள் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் பெயர் அலாய்ஸ் ஹிட்லர். இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. 3வது மனைவிக்கு 6 குழந்தைகள்ல 4வது குழந்தையா ஹிட்லர் அவர்கள் பிறந்திருக்காரு. அவருடைய தாயார் பெயர் கிளாரா. அவருடைய அப்பா சுங்க அதிகாரியா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்திருக்காரு. அடால்ஃப் ஹிட்லர் சின்ன வயசுல பாக்குறதுக்கு கொஞ்சம் நோஞ்சானா தான் இருந்திருக்காரு. அடிக்கடி அவருக்கு காய்ச்சலுமே வருமாம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் தெளிவாகவே ஆனதாகவும் சொல்லப்படுது. அடால்ஃப் ஹிட்லரோட தந்தை அலாய்ஸ் ஹிட்லர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான அப்பாவும் கூடயாம், ஸ்ட்ரிக்டான கணவரும் கூடயாம். அதனாலேயே ஹிட்லர் அவர்களுக்கு அவருடைய தந்தையை பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மது அருந்திவிட்டு அவங்களுடைய அம்மாவையும் சரி அவங்களுடைய பிள்ளைங்களையுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தைகளையுமே பேசுவாராம். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவருடைய தாயாரை ரொம்பவும் பாதுகாப்பாகவே பார்த்துக்குவாராம் ஹிட்லர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னோட தாய் கிளாராவுக்கு ரொம்பவும் பிடிச்ச மகனாகவும் இருந்திருக்காரு. ஓரளவு சின்ன வயசுல படிக்கும்பொழுது ஹிட்லர் ரொம்பவும் நல்லாவே படிப்பாராம். அந்த ஒரு காரணத்தினாலேயே அவருடைய அப்பா தன்னை மாதிரியே தன்னோட மகனை எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா ஆக்கிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா தன்னோட தந்தையை பிடிக்காத ஹிட்லர் அதுக்கு மாறாக தான் ஒரு ஓவியராக மாறணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து அவருக்கு படிப்புல ஆர்வம் குறைஞ்சு தான் வரைகிறதுலேயே தன்னோட ஆர்வத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாகவே ரொம்ப அழகா வரைகிறதுக்குமே கத்துக்கிறாரு. ஸ்கூல் டைம்லயே நிறைய நாவல்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதையும் தொடர்ந்து போர்கள் பற்றிய கதைகளை நிறைய படிக்கவும் ஆசைப்படுறாரு. டெய்லி அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து தன்னோட வீட்டில் சண்டடிக்கிறத பார்த்து இன்னும் வெறுப்பு அதிகமாகவே மாறுது ஹிட்லர் அவர்களுக்கு. என்னதான் அவங்க அப்பா பார்க்க ரொம்பவும் நிதானமா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை எப்போதுமே அடிமையாக தான் நடத்துவாராம். அது மட்டும் இல்லாம ஹிட்லரையும் சரி அவர் வீட்டில் வளர்க்குற நாயையும் ஒரே மாதிரியாக தான் நடத்துவாருன்னு சொல்லப்படுது. அலாய்ஸ் ஹிட்லர் எப்போதுமே தன்னோட மகனை அடால்ஃப் ஹிட்லரோ அடால்ஃபோ கூப்பிட மாட்டாராம். எப்போதுமே நாயை கூப்பிடுற மாதிரி விசில் அடிச்சு தான் கூப்பிடுவாராம். அவருடைய அப்பா கூப்பிட்டாருன்னா எந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடி வந்து அட்டென்ஷன்ல அவங்க அப்பா பக்கத்துல நிப்பாராம். அதை தொடர்ந்து 1903 வருஷம் ஹிட்லரோட அப்பா இறந்து போக ஹிட்லர் தந்தையோட கண்டிப்பு இல்லாம வளர ஆரம்பிக்கிறாரு. நாளுக்கு நாள் அவருடைய சுதந்திரம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம தன்னோட தந்தையை போலவே ரொம்பவும் முரடனா வளர்றாரு. தான் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் கிட்டயுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 17 வயசுல தன்னோட ஸ்கூலிங் லாஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணதற்கான சர்டிபிகேட்டையுமே வாங்கிக்கிட்டு அதுக்கு ட்ரீட் வைக்கும் விதமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய மதுவை வாங்கி கொடுத்து தானும் ட்ரிங்க் பண்ணி அதை என்ஜாய் பண்ணும் விதமா தன்னோட போதை அதிகமாகி சர்டிபிகேட்டையே கிழிச்சு தூக்கி போடுறாரு. ஆனா இந்த விஷயம் ஹிட்லரோட டீச்சருக்கு தெரிய வருது. ஹிட்லரையும் ஹிட்லரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா மான் பண்றாங்க. ஹிட்லர் அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு என்னோட வாழ்நாளில் இனிமே நான் சிகரெட்டையும் சரி ட்ரிங்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த ஹிட்லர் அவர்கள் தன்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்குமே சிகரெட்டையும் தொடல, மதுவையும் தொடாமலே இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை மிடில் கிளாஸையும் குறைச்சு தான் ஓடி இருக்கு. எப்படின்னா தன்னோட தந்தை இறந்த உதவி பணத்துல தான் தன்னோட குடும்பமும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஹிட்லருக்கு 18 வயசு ஆகுது. நான் ஒரு மிகப்பெரிய ஓவியனா மாற போறேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஆஸ்திரியாவோட கேபிட்டலான வியன்னாவுக்கு ட்ரெயின்ல கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய தாயார்கிட்ட நான் ஜெர்மனியிலேயே மிகப்பெரிய ஆர்டிஸ்டா ஆக போறேன், என்னுடைய பேரு ஹிஸ்டரியிலேயே இடம்பெற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு பிரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தன்னோட டிராயிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆர்ட் அகாடமியில ஜாயின் பண்றாரு. ஆனா அவரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே ரிஜெக்ட் ஆகுறாரு. இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த வருஷம் திரும்ப ட்ரை பண்ணலாம். ஆனா ஹிட்லர் அவர்களுக்கு அது வாய்ப்பு கூடியதாகவே இருக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அம்மா அடுத்த வருஷம் இறந்து போறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு திறமையாளன் தோக்குறதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய அவமானங்களும் அவனுடைய தோல்விகளும் தான் காரணம்.
அவங்க அம்மா இறக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டோட இறந்து போறாங்க. அதை தொடர்ந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வருது ஹிட்லருக்கு. ஸ்டூடெண்டா இல்லனா கண்டிப்பா அவங்களுக்கு பென்ஷன் பணம் கிடைக்காது. அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு ஒரு பொய்யான சர்டிபிகேட்டை ரெடி பண்றாரு. சொல்ல போனா இவருடைய கில்லாடித்தனம் இங்க தான் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னே சொல்லலாம். அந்த பணத்தை வச்சு சின்ன சின்ன டிராயிங்கை ரெடி பண்ணி நிறைய இடத்துல சேல்ஸும் பண்றாரு. இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட அவங்களுடைய தங்கச்சியும் இருக்காங்க. நைட் டைம்ல கூட வெளிச்சம் இல்லாத போது மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல தன்னோட டிராயிங்கை வரைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நிறைய மாடல்ஸ் ரெடி பண்ணி அவங்களையும் வரைஞ்சு அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு டைம்ல தான் சிந்தியாங்கிற ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த ஒரு நட்புங்கிறது காதலா மாறுது. ஆனா அவருடைய காதல் நிலைக்கவில்லை, நடுவுலையே தோல்வியும் அடையுது. இந்த டைம்ல தான் எப்படியாவது பழைக்கணுங்கிற காரணத்துக்காக நாடோடியா தான் இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் ரெகுலரா ஒரு டீ கடையிலுமே உட்கார்ற பழக்கத்தை வச்சிருக்காரு. அப்போ நாளிதழ்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வரி விடாம படிக்கிற பழக்கத்தை அங்கதான் அவருக்கு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னே சொல்லலாம். அவருக்கு அரசியல்ல ஒரு ஆசை வரதுக்கு ஒரு காரணம் உருவானதுக்கு ரீசனும் அதுதான். அது மட்டும் இல்லாம தன்னோட டிராயிங்ஸை வித்துக்கிட்டு தன்னோட பொழப்பையும் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஹிட்லர் அவர்களுக்கு தன்னோட வாழ்நாள்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவரு யார்கிட்டயுமே பேச மாட்டாராம். அவரை யாராவது உருவகேலி பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு கஷ்டப்படுங்கிற ஒரே காரணத்துக்காக யார்கிட்டையும் எந்த ஒரு நட்புறவும் வச்சுக்க மாட்டாராம். எப்போதுமே மனசை ஒரு இறுக்கமாகவே வச்சுக்கிட்டு தான் இருப்பாராம். இதுவே இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமையாததுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. அவர் வச்சிருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. தன்னோட தொழில சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம பழச்சிடலாங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெர்மனிக்குமே வராரு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு ஹீரோவா மாறணுங்கிற ஆசையும் அப்பதான் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்மளால ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டா தான் ஆக முடியல, நம்ம எப்படியாவது ஒரு ராணுவத்துல சேரலாங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு கிரியேட் ஆகுது. அதை தொடர்ந்து ஜெர்மனில ஒரு ராணுவ படையில ஜாயின் பண்றாரு. அப்போ அவருக்கு வயசு 25. கிட்டத்தட்ட முதல் உலகப் போர் தொடங்கிய சமயம்னே சொல்லலாம். 1914 வருஷத்துல இருந்து 1918 வருஷம் வரைக்கும் நடந்த முதல் உலகப் போறப்போ ஜெர்மனியோட ராணுவத்துக்காக இவர் வேலை பார்த்திருக்காரு. தான் அப்பா கிட்ட அடிமையான குழந்தை பருவத்தையும் தாண்டி ஓவியராகிற ஆசையிலையும் முயற்சி செஞ்சு தோல்வியா மாறி நாடோடியா அழைஞ்ச ஹிட்லர் முதல் உலகப்போர் சமயத்துல ராணுவத்துல சோல்ஜரா ஜாயின் பண்றாரு. அந்த சோல்ஜர்ல ரன்னருங்கிற பொசிஷன் கிடைக்குது. ரன்னர் ஒர்க் என்னன்னா சீனியர் சோல்ஜருக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் என்னென்ன ஆர்டர்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே ஓடி போய் சொல்லணும். அதுதான் அவருடைய வேலை. அந்த டைம்ல மிகப்பெரிய போர் நடக்குது. எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு, எங்க பார்த்தாலும் களவெறியா இருக்கு, எங்க பார்த்தாலும் சத்தங்களா இருக்கு. அவ்வளவையும் தாண்டி இவர் ஒருத்தர் மட்டும் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம தப்பிக்கிறாரு. அந்த ஒரு சமயத்திலையுமே தன்னோட வேலையை ரொம்பவும் சிறப்பா நடத்தி கொடுக்கிறாரு. அவருக்கு அவருடைய துணிச்சலை பாராட்டும் விதமா அந்த ஊரோட ராணுவம் அயன் கிராஸ் அப்படிங்கிற அவார்டும் கொடுக்குது. ஆனா உலக போரோட கடைசியில எதிரிகளால மஸ்டர்டுங்கிற வாயு நிறைந்த குண்டு வீசப்படுது. அந்த ஒரு சமயத்துல ஹிட்லர் அவர்கள் பயங்கரமா தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ தன்னோட கண் தற்காலிகமாக பார்வை இழந்ததாகவும் அது மட்டும் இல்லாம அவருடைய நுரையீரலுமே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த டைம்ல அந்த போர்ல ஜெர்மனி தோல்வியை தழுவிருச்சு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஹிட்லர் அவர்கள் ரொம்பவும் கதறி அழுததாகவும் சொல்லப்படுது. ஜெர்மனியர்களோட தோல்விக்கு யூதர்கள் தான் காரணம்னு அவரு முழுசா நம்ப ஆரம்பிச்சாரு. அவங்கள நான் அழிக்காமலே விடமாட்டேனோ சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. யூதர்கள் மேல உள்ள வெறுப்பை அங்கதான் முதலா வெளிப்படுத்தினாருன்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹிட்லர் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. அப்போ தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில ஜாயின் பண்றாரு. அந்த கட்சியோட ஷார்ட் ஃபார்ம் நாஜி. இந்த ஒரு கட்சி தான் பிற்காலத்துல மிகப்பெரிய கட்சியாகவுமே மாறினது. இந்த கட்சிகளோட மக்கள் சில 100 பேர் தான் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா ஈவினிங் டைம்ல ஒரு கூட்டம் போட்டு மற்ற கட்சியோட பிரச்சனை என்ன, மற்ற கட்சியோட தவறுகள் என்னங்கிறது பேசுறது தான் இவங்களுடைய வேலையாகவும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நாஜி கட்சியோட முதல் கூட்டம்ங்கிறது 1920 வருஷம் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி நடக்குது. ஹிட்லர் அப்போ தன்னோட முதல் பேச்சை ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட பேச்சை ரொம்பவும் உணர்ச்சி வசமாகவும் உடம்பு நடுங்க கண்கள் கழங்க மற்ற கட்சிகளோட தவற ஆவேசமாகவும் பேசுறாரு. இந்த ஒரு உரைங்கிறது அங்க இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிடிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த ஒரு உரையை மக்கள் கொண்டாடவும் செய்யறாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை முழுவதுமாகவே ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு அன்னைக்கு இருந்த இளம் தலைவர் ஹிட்லர். அவருடைய பவர் அப்போதான் அவருக்கு புரியவும் ஆரம்பிக்குது. அடுத்ததாக 1 வருஷம் 2 வருஷத்திலேயே ஹிட்லரோட உரையை கேட்கறதுக்காக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்போதுமே திரள ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் ஜெர்மனிய மக்கள் மட்டும்தான். இந்த ஒரு பெருமித கருத்தை விதைத்தவர் ஹிட்லர் தான். தன்னோட கட்சிக்கு சின்னமா ஸ்வஸ்திகா சின்னத்தை வைக்கிறாரு. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் நிர்வாக திறமை இல்லாம இருந்ததுனால ஜெர்மனி நாட்டுக்கு வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாகிவிட்டதாக பிரச்சாரமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து அந்த ஆட்சியில அந்த நாட்டை கைப்பற்ற முயல்றாரு. ஆனா அந்த முயற்சி தோல்வியில தான் முடியுது. 1923 வருஷத்துல ஜெர்மனிய அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி செய்ததற்காக ஹிட்லரை அவருடைய சகாக்களையுமே சிறையில அன்னைக்கு அடைச்சது ஜெர்மனி அரசு.
இப்படி ஒரு தவறு செய்ததற்காக 5 ஆண்டுகள் வரைக்குமே ஜெயில் தண்டனை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து அந்த ஒரு தண்டனை 1 வருஷமாக குறைக்கப்பட்டுச்சு. அந்த 1 வருஷத்தை முடிச்சிட்டு வந்த ஹிட்லர் அவர்கள் தொடர்ந்து தன்னோட கட்சியை ஆரம்பிச்ச 3வது வருஷத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு மாத்திட்டாரு. ஆட்சியில இல்லைனாலுமே அந்த ஆட்சியில இருக்க கட்சியவே பயமுறுத்தியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஹிட்லர் மட்டும்தான். சிறையில இருக்கும் பொழுது அந்த டைம்ல எனது போராட்டம்ங்கிற டாபிக்ல ஒரு புத்தகத்தையுமே எழுதியிருக்காரு. இந்த ஒரு புத்தகம் உலக புகழ்பெற்ற புத்தகமாகவும் இருக்கு. இனம்ங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆன இடமும் இதுதான். அந்த ஒரு புத்தகத்துல முக்கியமான வாக்கியமா உலகத்தை வழிநடத்துற திறமை உள்ளவங்க ஜெர்மானியர்கள் மட்டும்தானும் முழங்கியிருந்தாரு. யூதர்களையும் சரி கம்யூனிஸ்டுக்காரங்களையும் சரி ரொம்பவும் கேவலமா தன்னோட புத்தகத்துல எழுதியிருக்காரு. யூதர்கள் ரஷ்யர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத இந்த ஒரு புது யுகத்தை உருவாக்கணுங்கிற ஒரு ஆபத்தான கருத்தையுமே முன்வைக்கிறாரு. சுத்தி உள்ளவங்களையும் சரி தன்னோட கருத்துக்கு உடன்படவும் வைக்கிறாரு. அந்த டைம்ல இந்தியா பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அது அவருடைய புத்தகத்துல ரஷ்யா ஜெர்மனோட இந்தியாவா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. 1928வது வருஷத்துல நடந்த தேர்தல்ல ஹிட்லரோட கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா ஹிட்லர் சோர்ந்து போகலன்னு தான் சொல்லணும். தன்னுடைய கட்சி முன்னாடி ஷார்ட் ஃபார்ம்ல நாஜியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நாஜி கட்சினே பேரை முழுவதுமா மாத்தி நாடு முழுவதுமே தீவிரவாதத்திலுமே ஈடுபட ஆரம்பிச்சார் ஹிட்லர். அதை தொடர்ந்து அவருடைய இடைவிடாத உழைப்பும் சரி பேச்சு வன்மையும் சரி ராஜதந்திரமும் சரி வெற்றியை மட்டும்தான் கொடுத்துச்சு. ஆட்சிக்கு எதிராக மக்கள் எழுந்து பெரும் போராட்டத்துல ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹிட்லரோட பேச்சு திறமையால மட்டுமே அந்த கட்சி வியக்கத்தக்க வேகத்துல வளருது. இருந்தாலுமே ஜனாதிபதி தேர்தல்ல ஹிண்டன்பர்க்ங்கிற ஒரு மூத்த தலைவருக்கு எதிராக போட்டியிட்டு ஹிட்லர் தோத்து போறாரு. ஆனா ஹிண்டன்பர்க்கோட கட்சி நிலைச்சு நிக்கிறதுக்கு அவங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாஜி கட்சியினரோட ஆதரவுமே அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே கூட்டணி அரசோட ஹிட்லருக்கு சான்சலர் பதவியும் கிடைக்குது. இந்த சான்சலர் பதவிங்கிறது அதிபருக்கு அடுத்த அதிகாரம் கொண்ட பதவினே சொல்லலாம். ஆனா ஹிட்லர் மேல கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவருடைய அதிகாரத்திற்கு ஏத்த மாதிரி வேலையை தராம அவருடைய அதிகாரங்களை குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நேரத்துல தான் பாராளுமன்ற கட்டிடம்ங்கிறது கொளுத்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்த ஹிண்டன்பர்க் மக்களோட போராட்டத்துக்கு அடுத்து அவரு மக்களுக்கு ஏத்த மாதிரி அடிப்பணியவும் கத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து 1933வது வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஹிட்லரை அழைச்சு ஜெர்மனி நாட்டோட அதிபராக அதாவது பிரதமராக நியமிக்கிறாரு. அந்த பாராளுமன்ற கட்டடத்தை இடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான். இந்த ஒரு காரணத்தையே சொல்லி முழங்கி அவங்கள அடக்கிறதுக்கு அதிகாரங்களையுமே வாங்கிக்கிட்டாரு ஹிட்லர். அன்னைக்கு ஆரம்பிச்ச வெற்றி தான் ஹிட்லருக்கு. ஹிட்லர் பிரதமராகி 1 வருடம் ஆகுது. அந்த நேரத்துல தான் ஹிண்டன்பர்க் ஜனாதிபதியா இருந்தவர் மரணமாகிறாரு. அவ்வளவுதான், ஜனாதிபதி பதவியையுமே கைப்பற்றி கொள்றாரு ஹிட்லர் அவர்கள். யார் யாரு நம்ம எதுக்குறாங்க அவங்களை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜனாதிபதியை தாண்டி ஜெர்மனியோட சர்வாதிகாரியும் ஆகிறாரு ஹிட்லர். அதை தொடர்ந்து இராணுவத்தோட மொத்த கண்ட்ரோலையுமே தன்னோட கைக்குள்ளார கொண்டு வராரு. அன்னைக்கு இருந்த அரசியல் கட்சிகளை எல்லாத்தையுமே தடை செய்யறாரு. பாராளுமன்றத்தையுமே கலைக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னை எதிர்க்கிற எதிரிகளை எல்லாத்தையுமே சிறையில அடைக்கிறாரு. இனிமே ஜெர்மனியில ஜனநாயகம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முதல் உலக போர்ல ஜெர்மனி தோத்ததற்கு காரணமாக யூதர்களை நினைச்சாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே யூதர்களை அடியோட அழிக்கணுங்கிற முடிவு செஞ்சு எந்த ஒரு பாவமும் செய்யாத யூத மதங்களை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள கைது செஞ்சு சிறையில அடிச்சு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் பல பேர் இருட்டறையில அடைக்கப்பட்டு விஷ புகையை கொடுத்து கொல்லப்படுறாங்க. சொல்ல போனா 6000 10,000 பேர் வரைக்குமே விஷ புகையிட்டு மட்டுமே சாகடிக்கப்பட்டாங்க. ஹிட்லரால கொல்லப்பட்ட யூதர்கள் மட்டுமே எண்ணிக்கை சுமார் 50 லட்சம் பேர் வரைக்கும் தாண்டி இருக்கு. முதல் உலக போருக்கு அதாவது ஜெர்மனியோட தோல்விக்கு காரணமான பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளை பழி வாங்குறதுக்காக பல திட்டங்களையுமே கொண்டு வந்தாரு. இராணுவத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு இருந்த ஜெர்மனியோட தரைப்படை கப்பல் படை விமானப்படை இந்த 3 உலகத்தோட மிகச்சிறந்த படைகளாகவுமே உருவெடுக்க ஆரம்பிச்சது. நம்ம இந்த உலகத்தை நமக்குள்ளார கண்ட்ரோல் பண்ண நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறாரு ஹிட்லர். 1939வது வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு போர் பிரகடனமும் இல்லாம ரிலீஸ் பண்ணாம போலந்து நாட்டு மேல படையெடுத்தாரு ஹிட்லர். பிரிட்டனும் சரி பிரான்ஸும் சரி இவங்க எடுத்த படை மேல எந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாலுமே நேரடியா இந்த போருக்குள்ளார குதிக்கல. இந்த ஒரு காரணத்துக்காகவே 2 வாரத்துல போலந்த தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரு ஹிட்லர். இந்த ஒரு நேரத்துல தான் இத்தாலி சர்வாதிகாரியோட ஹிட்லருக்கு ஒரு நட்பு மலர ஆரம்பிச்சது. இத்தாலி உட்பட 3 நாடுகள் வரைக்குமே ஜெர்மனியோட கைகோர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
அதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் ரகசிய ஒப்பந்தத்தையுமே போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆசிய பகுதிகளை ஜப்பானுக்கும், ஆப்பிரிக்காவோட பகுதிகளை இத்தாலிக்கும், ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் தாக்கி அவங்க கைப்பற்றணும். இதுதான் அவங்களுடைய ரகசிய ஒப்பந்தமாகவும் இருந்திருக்கு. ஹிட்லர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு, இந்த மனுஷன் சொல்றதுதான் நம்ம கேட்கணுமாங்கிற ஒரு பட்சத்துல அவருடைய கட்சியிலேயே, அதாவது நாஜி கட்சிக்குள்ளாரையே அவருக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புமே உருவாக ஆரம்பிக்குது. அந்த ஒரு காரணத்தினாலேயே ஹிட்லரை கொலை பண்றதுக்கு அவங்களுடைய தளபதிக்குள்ளாரையே நிறைய சதி திட்டங்களையுமே தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தலைவரா கர்னல் வான் ஸ்டெஃபன்பர்க் இருக்காரு. 1944 வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய ஹெட் ஆபீஸ்ல தன்னுடைய தளபதிகளோட ஆலோசனையை நடத்திக்கிட்டு இருந்தாரு ஹிட்லர் அவர்கள். அவர் முன்னாடி இருந்த மேஜை மேல தேசப்படம் விரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மேப்ல எந்த இடத்துல நம்ம எப்படி தாக்கணுங்கிறத ஹிட்லர் தன்னோட டெஃபினிஷன் மூலம் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் ஹிட்லரோட கால் பக்கத்துல ஏதோ ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கு. அவர் பக்கத்துல இருந்த ப்ரொடெக்டர் ஒருத்தர் அந்த சூட்கேஸை பார்க்குறாரு. இது என்ன புதுசாக இருக்குது, இங்கே எப்படி வந்துச்சு, யார் வச்சாங்கன்றதையுமே அவருக்கு ஒரு கேள்வியாக எழுது அவருடைய மனசில். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. அந்த ஒரு பெட்டியை காலால் தள்ளி விடுறாரு. அந்த தரையில் சரிஞ்சு போய் பயங்கர சத்தத்தோட அந்த பெட்டி வெடிக்குது. ஹிட்லர் இருந்த கட்டிடம் அன்னைக்கு இடிஞ்சு உழுவுது. அங்கே இருந்த நாலாபுறமுமே புகை மண்டலமாக சூழுது. அந்த புகையெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா பில்டிங் இடிஞ்சதுல நசுங்கி 4 பேர் வரைக்குமே இறந்து போயிருக்காங்க. ஒரு குட்டி கேப்ல ஹிட்லர் அவர்கள் சின்ன காயத்தோட தப்பிக்கிறாரு. அது எப்படின்னா, குண்டு வெடிச்ச இடத்துக்கும் ஹிட்லருக்கும் நடுவுல ஒரு டேபிள் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே ஹிட்லர் தப்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அந்த ஒரு காவலர் சந்தேகப்பட்டு அந்த பெட்டியை தள்ளி விடாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அன்னைக்கே ஹிட்லர் பலியாகி இருப்பாரு. இந்த ஒரு பிரச்சனையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நிறைய அளவுல அவர் மனசுக்குள்ளார கேள்வியா எழுது. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவருடைய சந்தேகத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய 5000 பேர் வரைக்குமே அவர் கைது செய்யறாரு. கைது செய்யறது மட்டும் இல்லாம அவங்க சந்தேகப்பட்ட ஒரே காரணத்தினால தூக்கிலிடவும் படுறாங்க. இடம் இருக்கும் வரைக்கும் தூக்கு மேடையில தூக்கு போடுறாங்க. தூக்கு மேடையிலையும் இடை கிடைக்காத காரணத்தினால பல பேருக்கு விளக்கு இருக்கக்கூடிய விளக்கு கம்பத்திலையும் மரத்திலையுமே நிறைய பேர் தூக்கு கைத்தால தொங்க விடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கறிக்கடையில மாமிசத்தை எப்படி தொங்க விடுவாங்களோ ஒரு கொக்கையில, அந்த கொக்கையை எடுத்து வயர்களை கட்டி அதுல பல பேரை தூக்குல மாட்டப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கர்னல் ஸ்டெஃபன்பர்க்கு மரண தண்டனை விதிக்கிறாரு ஹிட்லர் அவர்கள். இன்னொரு தளபதி ரோமல்ங்கிறவரும் இந்த சதியில சம்பந்தப்பட்டிருந்தாரு. அவரு அந்த குண்டு படுகாயத்தினால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அவரு குணமானதும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஹிட்லர் அவர்களால. ஆனா இவரு என்னதான் கடைசி காலத்துல ஹிட்லர் அவர்களுக்கு எதிராக இருந்தாலுமே அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மிகப்பெரிய அளவுல பக்கபலமா இருந்திருக்காரு. அதனால ஹிட்லர் அவர்களோட மனசுல ஒரு இரக்கம் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அது எப்படி, அவரை தூக்கல போடாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு கருணையோட ஒரு தேய்ந்த குரல்ல, ரோமல் அதிர்ஷ்டசாலி, அவரை விடுதலை செய்ய போறாங்க போல அப்படின்னு எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க. ஆனா ஹிட்லர் அப்படி சொல்லல. அவருடைய பழைய சேவையை நினைச்சு பார்த்து கருணை காட்டுறேன், அவரை சுட்டுக்கொள்ளவும் வேணாம், தூக்கிலையுமே போட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. அவர் கையிலேயே விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்து கொள்ள சொல்றாரு. ரோமல் விஷம் வருந்தி மரணமடைகிறாரு. அவருடைய இறப்பை தொடர்ந்து ராணுவ மரியாதையோட அடக்கம் செய்ய உத்தரவிடுறாரு ஹிட்லர். ஹிட்லரோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி ஆபாச அத்துமீறல்கள்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனா ஹிட்லர் ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமா ஒருபோதும் அனுமதிக்கலன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து ஒரு விபச்சார விடுதி கூட அவரோட ஆட்சி காலத்துல இல்லைங்கிறதுல மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். என்னதான் அவர் கெட்டவரா இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. நம்ம எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமே பெருசாக்க கூடாது. சமுதாயத்துல அழுகி போன பகுதிகளை நாம தான் சுத்தப்படுத்தணும்னு அதிகமா சொல்லுவாரு ஹிட்லர் அவர்கள். இலக்கியம், சினிமா, கலை, பத்திரிகைகள், சுவரொட்டிகள், கடைகளோட ஷோகேஸ், எந்த ஒரு இடத்துலையுமே ஆபாசமா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேனோ எச்சரித்தாரு ஹிட்லர். என்னதான் வெள்ளை துணை அழகா இருந்தாலுமே அதுல ஒரு கருப்பு புள்ளி இருந்தாலுமே அந்த ஒரு புள்ளி தான் நம்மளோட கண்களை ஈர்க்கும். அது போலதான் ஹிட்லரோட தவறுகளால அவர் பற்றின நல்ல நினைவுகள் உலக சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய சாதனைகளுமே கூடவே மறைக்கப்பட்டிருக்கு. முதல் உலக போர்ல வாடி வதங்கி போயிருந்த ஜெர்மனிய ஹிட்லர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்திலேயே அந்த ஒரு கஷ்டத்தை தூக்கி போட்டாருன்னு தான் சொல்லணும். ஹிட்லர் பதவியேற்று, அதாவது 1933 வருஷத்துல ஜெர்மனியில வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கை 60 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா அடுத்த 3 வருஷத்துல 1936கள்ல ஒருத்தர் கூட வேலை இல்லாம இல்ல. இன்னும் சொல்ல போனா அவருக்கு எக்கனாமிக் வைஸ் நாலேஜ் கூட அதிகமா இல்ல. இந்த ஒரு சாதனைக்கு காரணம் யாருன்னா ஹிட்லரால தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஜால்மர் ஷெஹாக்ட்ங்கிறவர் தான். ஜால்மருங்கிறவரு ஒன்னும் முன்னாடி உள்ள தலைவர் கிடையாது. இருந்தாலும் அவருடைய நாலேஜை புரிஞ்சுக்கிட்டவரே ஹிட்லர். அவருடைய திறமையை யூஸ் பண்ணி எக்கனாமிக் வைஸ் தன்னோட நாட்டை மிகப்பெரிய அளவுல மாத்திருக்காரு. இந்த வகையில யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி தலைவன் நமக்கு கிடைப்பாராங்கிறது டவுட்டு தான்.
ஹிட்லரோட ஆட்சி காலத்துல வேலைக்கேற்ற ஊதியம், போனஸ், விலைவாசி எல்லாமே கச்சிதமா தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ரொம்பவும் வேகமா கார்கள் போவதற்காக மிக நீளமான ஹைவேஸ ஜெர்மனியில உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்டுச்சு. அந்த ஒரு பெருமையுமே ஹிட்லரோட ஆட்சி காலத்தை நம்ம சொல்லலாம். ஏஜ்டு பீப்புளுக்கு பென்ஷன், இலவச வைத்தியம், எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸோட திட்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே படுவேகமாக நடைமுறைக்கு ஹிட்லருக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஹிட்லர் கூறிய ஒரே வார்த்தைக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது. கஷ்டப்படுறவங்களும் சரி, வசதியானவர்களும் சரி, எல்லாருமே கார்ல பயணம் செய்ய வேண்டும். கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏற்றவாறு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்கள் ப்ரொடக்ஷன் பண்ணப்படணும். அந்த டைம்ல பெட்ரோலுக்கு ரொம்பவும் டிமாண்டா இருந்த காரணத்தினால கரண்ட் மூலம் தயாரிக்கிற மாதிரி ஒரு காரையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு காரோட பிராண்டு தான் வோக்ஸ்வேகன். ஃபியூச்சர்ல தான் அந்த கார்கள் மிகப்பெரிய அளவுல உலக புகழும் பெற்றுச்சு. அதுபோல தன்னோட நாடு சுற்றுச்சூழல்ல எந்த ஒரு வகையிலுமே மாசு அடையக்கூடாதுங்கிற காரணத்தினால தொழிற்சாலைகள்ல ஆன்டி பொல்யூஷன் சாதனங்கள் கட்டாயம் இருக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. அதை தொடர்ந்து அந்த ஃபில்டர்ஸையுமே பொருத்திக்கிட்டது அத்தனை தொழிற்சாலைகளும். இந்த ஒரு காரணத்தினாலேயே ஜெர்மனியில ஓடின அத்தனை நதிகளும் அத்தனை ஆறுகளும் படு சுத்தமாக காணப்பட்டுச்சு. ஹிட்லர் ஆட்சி காலத்துல பல வலி நிவாரணிகள், போதை பழக்கத்திலிருந்து வெளிவரத்துக்காக உதவும் மருந்துகள் மிகப்பெரிய அளவுல கடும் முயற்சியோட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஹைபோதேமியாங்கிற உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு நோய்க்கு சொல்யூஷனை பார்த்ததும் ஹிட்லரோட ஜெர்மானிய மருத்துவர்கள் தான் சொன்னாலும் மிகையாகாது. இந்த ஒரு வகையில மருத்துவத்துறையில மிகப்பெரிய அளவு வியக்கத்தக்க அளவுல முன்னேற்றத்தை அடைஞ்சது ஜெர்மனி நாடு. அதுபோல பெண்களுக்கு இராணுவத்துல பல பணிகள்ல இடம் கொடுத்து பெண்ணுரிமையை காக்குறதுலையுமே தலை சிறந்து விளங்கினாரு ஹிட்லர். ஹிட்லர் எப்போதுமே பெண்களை தாழ்வான நிலையில வச்சு நினைக்க மாட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய மிருகவதை தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்துறதுல முன்னோடியாக திகழ்ந்தவர் ஹிட்லர்னே சொல்லலாம். தன்னோட தாயிடமும் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பு காட்டக்கூடிய மனிதராகவே இருந்திருக்காரு. குழந்தைகளுக்கு பிடித்த மனிதராகவும் திகழ்ந்தார் ஹிட்லர். பல எதிரி நாடுகளை கத்தியும் இல்லாம, உயிர் சேதமும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் தன்னோட தந்திரத்தாலையுமே வெற்றியை கொண்டவர் ஹிட்லர். அதுக்கு அவரோட குறுக்கு புத்தியும் எதிரி எப்படி இருப்பாங்கன்ற நினைக்கக்கூடிய ஆற்றலும் தான் மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சதுன்னு சொல்லணும். ஹிட்லரோட காலத்துல தொழில்நுட்பத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை பார்த்தது. போர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனியோட கண்டுபிடிப்புகளையும் இராணுவ தொழில்நுட்ப வல்லுநர்களையும் விஞ்ஞானத்தையுமே அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களே இப்போதைய நாசாவை இத்தகைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னும் அந்த விஷயத்த சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு தலைவனோட கடமைங்கிறது பொருளாதாரத்தை உயர்த்துறதும் வேலை இல்லாமைய ஒழிக்கிறதும் இந்த நாட்டை சேர்ந்தவன் நான் நம்ம பெருமையா சொல்லிக்கணும். இந்த ஒரு வார்த்தையை உருவாக்குறதும் தான் ஹிட்லர் அவருடைய ஆட்சி காலத்துல அப்படிப்பட்ட தலைவராக தான் இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துல சொல்றதுல சந்தேகமே கிடையாது. ஹிட்லரோட காலத்துல எந்த ஒரு தொழிற்சாலையிலையுமே சம்பள பிரச்சனை, வேலை நிறுத்தம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு முதலாளி பக்கமும் சப்போர்ட் கிடையாது, தொழிலாளி பக்கமும் சப்போர்ட் கிடையாது. யார் மேல தவறு இருக்கோ ப்ராப்பரா அவங்கள சிறையில முதல்ல தள்ளினாரு. இதுவே முக்கிய காரணமா இருந்திருக்கு. சர்வாதிகாரியாக இருந்த காரணத்தினால ஹிட்லரால இந்த ஒரு விஷயத்தை ஈஸியா முடிக்கவும் முடிஞ்சது. இதுதான் உண்மையும் கூட. ஹிட்லர் தன்னோட ஆட்சியில பொறுப்பை ஏற்ற போது ஜெர்மனியோட ராணுவ வீரர்களோட மொத்த எண்ணிக்கை சுமார் 1,00,000 இருப்பாங்க. அந்த டைம்ல உருப்படியான நவீன ரக துப்பாக்கிகள் கூட அந்த ராணுவத்துல கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஆனா ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த அடுத்த 4 வருஷத்துல ஐரோப்பாவோட மிக பிரம்மாண்டமான ஆர்மியா மாத்திருக்காரு. நவீன ரக போர் விமானங்கள், பீரங்கிகள், துப்பாக்கிகள், டாங்கிகள், இந்த மாதிரி ஜெர்மனியோட வேகம்ங்கிறது உலக வரலாற்றிலேயே நிகழ்ந்திடாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே உலக பெரும் ராணுவ ஆராய்ச்சியாளர்கள் ஹிட்லரை பார்த்து வியந்துகிட்டு தான் இருக்காங்க. ஹிட்லர் ஆட்சி பண்ணது மொத்தம் 12 வருஷம். மொத்தமா பார்த்தோன்னா அவர் செஞ்ச தவறுகள் தான் முன்னாடி வந்து நிற்கும். ஆனா அவர் நடத்தின முதல் 5 ஆண்டுகள்ல சாதனைகள் மிகப்பெரிய அளவுல மகத்தானவைனே சொல்லலாம். ஆனா அடுத்தடுத்து நிகழ்ந்தவைங்கிறது மிகப்பெரிய அளவுல சோகத்தை தான் ஏற்படுத்தினுச்சு. இவ்வளவு வளர்ச்சிகளை தாண்டி ஜெர்மனி நாட்டை ஒரு சாடிஸ்ட் நாடா மாத்திட்டாரு. ஏன்னா ஹிட்லர்னு பேர் சொன்னாலே நடுங்கக்கூடிய அந்த ஊர்ல அவர்களுடைய அதிகாரிகளுமே நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கிட்ட வேலை பார்க்கறவங்க மனிதாபிமானம், இரக்கம், குற்ற உணர்வு எல்லாத்தையும் மறந்து மிருகங்களாக, கொலை கருவியாக தான் மாறி இயங்கினாங்க. யூதர்களை எப்போதுமே கொல்லணும்னு நினைச்ச ஹிட்லர் அவர்கள் 1000 பேர்கள் வரைக்குமே கொல்றாரு. 1000 பேர்களை கொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்றாராம். அதை தொடர்ந்து யூதர்களை நிக்க வச்சு நெற்றியில சுட்டா அவங்களுக்கு பரிசு, இந்த ஒரு முறையில துப்பாக்கி சுடும் போட்டியுமே நடத்துவாராம். இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்தவர்களோட பற்கள், எலும்புகள் நாஜி கட்சிக்காரவங்களால உரமாக்கப்பட்டு அதுல சிமெண்ட் கலவையோட கலந்து நடக்கக்கூடிய நடைபாதைகள் எல்லாத்துலயுமே அந்த ஒரு சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஹிட்லர் யூதர்கள் மனிதர்கள் அல்ல, அழிக்கப்பட வேண்டிய விலங்கினங்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனா தப்பு செஞ்சவங்களை தாண்டி
ஒரு பாவமும் அறியாத யூதர்களும் மாட்டிட்டு உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அதிகாரிகள் கிட்ட எப்போதுமே இரும்பு இதயத்தோட செயல்படுறதுங்கிறது பெருமையான விஷயம்னும் திரும்ப திரும்ப ஹிட்லர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாம நியாயம் அநியாயம் எதுவுமே பார்க்க கூடாது, அந்த அதிகாரிகள் யாராக இருந்தாலுமே சுட்டு தள்ளணும், அந்த ஒரு முறையையே பயந்துகிட்டே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு முறை பல பேத்த கொலை பண்றதுக்காக அந்த விஷவாயு அறையில போடுறாங்க. நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. ஆனா கடைசியில ஒரு 16 வயசு பெண் உயிருக்கு போராடிய நிலையில அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க பல அதிகாரிகள் மனம் இறங்கி அவளை காப்பாத்துறாங்க. தன்னோட மகள் போல கண் கலங்கி அவளை காப்பாத்தவும் செய்யறாங்க. அந்த டைம்ல தான் சிறைச்சாலையோட தலைவர் அதாவது மஸ்பெல்டு உள்ளார நுழையிறாரு. எல்லா விஷயத்தையுமே அந்த அதிகாரிகள் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மறுக்கிறாரு. உடனே தன்னோட துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணோட நெற்றி பொட்டுல சுடுறாரு. சுட்டுட்டு உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நம்ம சுடுறது தான் நம்மளோட வேலை, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா நம்ம இருக்கக்கூடிய அனைவரோட வாழ்க்கை நிலைய நினைச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு அவரு நகர்றாரு. இரக்கமும் மனிதமும் துளிர்த்த சில இடங்கள்ல ஹிட்லர் பற்றிய பயம் காரணத்தினால அதிகாரிகள் எல்லாருமே யம தூதகரா தான் செயல்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிட்லர் ஒருத்தரை பார்த்தாருன்னா அவங்க அவ்வளவு பயப்படுவாங்களாம். ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனி தலைநகரான பெர்லின்ல ஒரு சுரங்கம் கட்டியிருக்காரு. அதாவது எந்த ஒரு குண்டு வீச்சினாலும் எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் அதாவது சிமெண்ட்டும் இரும்பும் கலந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வீட்டையே உள்ள கட்டியிருக்காரு. அவருடைய ஆபீஸையுமே சேர்த்து கட்டியிருக்காரு. 1945 வருஷம் ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து அவர் அங்க தங்கி இருக்கலாம்னு சொல்லப்படுது. தன்னோட அதிகாரிகள் கிட்ட அங்கிருந்து தான் தன்னோட அறிவிப்புகளையும் உத்தரவுகளையுமே கொடுப்பாராம். அந்த டைம்ல தான் ஹிட்லர் அவர்கள் ஈவா பிரவுன்கிறவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட நெருங்கிய ஃப்ரெண்டான அவருடைய போட்டோ ஸ்டுடியோல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. அங்க ஏற்பட்ட பழக்கத்தினாலேயே 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவாவும் உயிருக்கு உயிராக ஹிட்லரை நேசிக்கிறாங்க. அந்த நிலையில தான் ஹிட்லரோட ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டான முசோலினிய ரஷ்யாக்காரவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஹிட்லர் அவர்கள் ரெக்வஸ்டும் வைக்கிறாரு, எப்படியாவது அவங்கள ரிலீஸ் பண்ணிருங்கன்னு. முசோலினிய பக்காவா பிளான் பண்ணி அவங்கள கொலையும் செஞ்சிடறாங்க. அவர் கூட வந்த அவருடைய காதல் மனைவியையும் அதாவது கிளாராவையுமே கொலை பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா யார் யாரா வந்திருந்தாங்களோ அவங்களையுமே கொலை பண்ணிடுறாங்க. அனைவரையுமே ரத்தம் தெறிக்க கொலை செய்து விட்டு யாருக்கும் தெரியாத இடத்துலயுமே புதைக்கப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் 1945 வருஷம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நைட்டு 9 மணி போல, இன்னைக்கு ஈவினிங் டைம்ல 4 மணி போல இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியையும் அவருடைய மனைவியையும் சுட்டுக் கொல்லப்பட்டதா ஸ்வீடன் நாட்டு ரேடியோல அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நேரடியாகவே ஹிட்லர் கேட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு ரஷ்யாக்காரவங்களால அந்த ஊர் ஃபுல்லாகவே அதாவது பெர்லின் சிட்டிய ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த நேரத்திலையுமே தன்னை தாக்க வரலாம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் அவர்கள் முகம் இருள ஆரம்பிக்குது. அவருடைய மௌனம்ங்கிறது அதிகமாகுது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடைசியா கை கொடுக்கிறாரு. 1945 வருஷம் ஏப்ரல் 25ஆம் தேதி பெர்லின் நகர ரஷ்ய படைகள் ஃபுல்லாவே சூழ்ந்து விட்டுட்டாங்க. விமான குண்டுகள்ங்கிறது மாறி மாறி சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு நிலையிலுமே ரஷ்ய படைகள் பெர்லின் நகருக்குள்ளார வரலாம். அப்படியே வந்தாங்கன்னா அவங்க கையில நான் மாட்டிக்கிட்டேன்னா நம்மளோட நிலைமை என்னாகுங்கிறத உணர்றாரு ஹிட்லர். அவங்க கையில மாட்டுறதுக்கு பதிலா நம்ம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த தன்னோட காதலியான ஈவா கிட்டையுமே போய் சொல்றாரு. ஆனா அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையுமே கொடுக்கல. ஆனா ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னாங்க, வாழ்க்கையில வாழ்றதுக்கு உங்க கூட இருந்தேன், ஆனா சாகுலையுமே உங்க கூட தான் இருப்பேனும் சொல்லிடுறாங்க. உங்க கூடயே நானும் தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி ஹிட்லரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் கட்டியிருந்த பாதாள அறையில ப்ராப்பரான விருந்து வச்சு அவங்க 2 பேரும் ப்ராப்பரா திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஈவாவுக்கும் ஹிட்லருக்கும் ப்ராப்பரான மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்றாங்க. ஹிட்லரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய அளவுல ட்ரீட்டுமே வைக்கிறாரு. மது அருந்துதல், அதை தாண்டி தேநீர் அருந்துறது, உணவு, இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்பவும் அழகா கொடுத்திருந்தாரு. தன்னோட கவலையை மறக்கிறதுக்கு அவங்க 2 பேருமே ஆடி பாடி மகிழ்ந்தாங்க. விடிய விடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்பவும் கிராண்டா நடந்துகிட்டு இருக்கு. காலையில 6 மணி போல ஹிட்லரும் ஈவாவும் தூங்க போயிட்டாங்க. காலை 11 மணிக்கு தன்னோட உயிரை எழுதும்படி ஈவா கிட்ட சொல்றாரு. வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு இருந்து என் இன்ப துன்பங்களில் எல்லாம் பங்கு கொண்ட ஈவா பிரபுவனை என் வாழ்வின் கடைசி கட்டத்திலாவது மணந்து கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி மணந்து கொண்டேன். காலமாக பாடுபட்டு வந்தேனோ அந்த ஜெர்மன் மண்ணிலேயே என்னையும் ஈவாவையும் உடனே எரித்துவிட வேண்டும். இதுவே என் கடைசி ஆசை. என் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு பிறகு என் கட்சிக்கு சேர வேண்டும். கட்சி அழிந்து விட்டால் நாட்டுக்கு சேர வேண்டும். இந்த ஒரு விஷயத்த ஈவா கையால உயிரையுமே எழுதுறாரு. தன்னோட தற்கொலை எண்ணத்தை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாரு. தன்னோட தளபதிகள், அமைச்சர்கள், தன்னோட சீக்ரெட் உதவியாளர்கள் எல்லாத்தையுமே கூட்டி ஒரு கூட்டம் போட்டு தன்னோட கோரிக்கையை சொல்றாரு. அவர் என்ன பேசினாருன்னா, ஜெர்மனி நாட்டு மக்கள் எப்போதுமே போராடிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எப்போதுமே நான் சமாதானத்தை மட்டும் தான் விரும்புவேன். போருக்கு காரணம் நான் கிடையாது.
அந்த யூதர்கள் தான். ஜெர்மனி நாட்டோட வீரத்திற்கும் தேசபக்திக்கும் இந்த போர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லுவேன். இன்னைக்கு ஜெர்மனி வெற்றி பெறலனாலும் நாளைக்கு ஜெர்மனி கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த போர்ல நான் இறக்க நேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா சந்தோஷமா என்னோட மரணத்தை தழுவுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஒருபோதுமே எதிரிகளோட கையில சிக்கி அவமானம் அடைய மாட்டேனும் என்னோட உறுதியை சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா நாட்டோட தலைவருங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி சாசனத்தையுமே எழுதியிருந்தாரு. முதல் உலக போருங்கிறது ஒரு சாதாரண போர். வீரனாக கலந்து கொண்டவன் நான். அது நடந்து 30 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஜெர்மனி மண்ணின் மீதும் மக்கள் மீதும் நான் கொண்ட பற்றும் பாசமும் தான் என்னை வழி நடத்தின. கடந்த 30 ஆண்டுகளாக என் சக்தி முழுவதையும் என் தாய் நாட்டின் மேன்மைக்காக செலவிட்டிருக்கிறேன். இந்த போருக்கு நானே மூல காரணம் என்று யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா போர் வெறிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு நிலையிலையுமே கையில ஆயுதத்தை எடுக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் எப்போதுமே வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். முதல் போருக்கு பிறகு எப்படி 2வது உலக போருமே ஜெர்மனி மூழ்கூட நான் நினைக்கவே கிடையாது. இந்த போர்னால நம்ம நாட்டோட சந்தித்த பயங்கர விளைவுகள், நாசமாக்கப்பட்ட பிரம்மாண்ட மாளிகைகள், தரைமட்டமாக்கப்பட்ட கலையம்சம் மிக்க நினைவு சின்னங்கள் எல்லாமே நம்ம மேல உலக நாடுகள் நடத்திய கோர தாக்குதலை நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எப்போதுமே உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த போருக்கு காரணமானவங்க யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு உணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். இந்த மாதிரி தன்னோட கடைசி சாசனத்தை எழுதி கையெழுத்திட்டு இருக்காரு ஹிட்லர் அவர்கள். அதை தொடர்ந்து அவருடைய சீக்ரெட் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நானும் ஈவாவும் தற்கொலை பண்ணிக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. நாங்க இறந்ததுக்கு அப்புறமா எங்களுடைய உடம்ப ஒரே போர்வையில சுத்தி பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க யூஸ் பண்ண பேனா, கண்ணாடி, என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லா திங்ஸையுமே ஒன்னா போட்டு எரிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதை சொல்லிவிட்டு உள்ள போனவங்க வெளியே வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆன காரணத்தினால அங்க உள்ள அதிகாரிகள் உள்ள போய் பாக்குறாங்க. ஒரு சோஃபால உட்கார்ந்த நிலையில தன்னோட அம்மாவோட போட்டோவோட உயிரற்ற நிலையில துப்பாக்கி குண்டுகளோட அதனுடைய புகையோட உயிரற்று இருந்திருக்காரு. அதுல வந்த புகை காரணமாக அவர் இப்பதான் அவரை சுற்றுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவர் வாயில கண்ணு வச்சு சுட்டு வலது காதோட கீழே அந்த குண்டுகள் துளைத்து விட்டு வெளியில வந்திருக்கு. அவருடைய மனைவியான ஈவா வெள்ளை புள்ளிகளோடு கூடிய கருநீல மாக்சி உடை அணிஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய உடம்பு நீல கலர்ல இருந்திருக்கு. இறந்த உடனே அவங்க சைனைடு விஷம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லப்படுது. அதை கண்டும் பிடிச்சிருக்காங்க. மார்போட தன்னோட தாயோட போட்டோவோட இருந்த ஹிட்லரையும் அவருடைய மனைவியையும் ஒன்றாக கம்பளி போர்வையில சுற்றி அவங்க உடலோட அவங்க யூஸ் பண்ண பொருட்களையும் எடுத்து வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. எரிச்சதுக்கு அப்புறமா ரஷ்ய படைகள் உள்ள நுழைஞ்சு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ஹிட்லர் எங்கன்னு தேடும் பொழுது நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரஷ்ய படைகள் நம்பல. அவங்க தலைமறைவாக தான் இருக்காங்கன்னு பல படைகளை கொண்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தலைமறைவாக தான் இருக்கிறாங்கன்னு அந்த ஊர் மக்களுமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் 2ஆம் உலக போரோட கதாநாயகனும் சரி வில்லனும் சரி இவர் ஒருத்தர் மட்டும்தான். இவரை பீட் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்குமே யாருமே கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே உலக மக்களால மிகப்பெரிய அளவுல மர்மமான நபராகவும் இருக்காரு. நீங்க ஹிட்லரை ஹீரோவா பாக்குறீங்களா, வில்லனா பாக்குறீங்களா? என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.